Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Good morning. I am Muhammad Abid. I am safety officer in UAE. Around 4 years experience in UAE. ஸோ நான் பேசிக்காக வந்து நான் எங்கேருந்து வரேன்டா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக், தமிழ்நாடு. ஸோ நான் வந்து பேசிக்காக என்னோடய குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஃபார்மசி. நான் வந்து ஒரு ஃபார்மசி பேக்ரவுண்ட்லேருந்து தான் நான் இந்த சாய்ஸை வந்து சூஸ் பண்ணேன். எல்லோரும் நினைக்கலாம் ஃபார்மசி ஃபீல்ட்லேருந்து என்னடா இவன் இங்கே வந்திருக்கான் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு ஸ்டோரின்னு சொல்லலாம், என்னோடய லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லலாம். நான் வந்து பேசிக்காக வந்து நான் வந்து இப்போ கேஎம் காலேஜில் வந்து நான் டிப்ளமோ படித்து முடித்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு சென்னையில் வந்து ஒர்க்குக்காண்டி சென்னையில் வந்து மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபீல்டில் வந்து மெடிக்கல் ரெப்பாகவும், அதுக்கடுத்து ஒரு ஃபார்மசியில் வந்து ஃபார்மசி ஷாப்பில் வந்து நான் வந்து ஒரு ஃபார்மசிஸ்ட்டாகவும் ஒர்க் பண்ணேன். அரௌண்ட் ஒரு 1 இயர் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணேன். ஸோ என்னோடய க்ரோத்து, நான் நினச்ச ஹைக் வந்து எனக்கு அங்கே அச்சீவ் பண்ண முடியல. ஸோ அதோட நான் பிளான் பண்ணேன், ஓகே யூஏஇ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஏஇ நான் டோட்டலாக வந்து யூஏஇக்கு வந்துட்டேன். அங்கே உள்ள ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு யூஏஇ வந்துட்டேன். யூஏஇலையும் ஒரு 6 மந்த் 1 இயராக வந்து சேம் ஸ்ட்ரகிள். நாங்கள் என்ன பண்ணணும் அதே மாதிரி தான் இங்கேயும் நான் ஸ்ட்ரகிள் ஆனேன். அதாவது இங்கே வந்து எப்படின்னா, என்னோடய ப்ரொஃபஷனலில் வந்து க்ரோத் இல்லை, பட் ஆனால் ஒர்க் இருக்குது, ஒரு சேலரி பேஸ் இருக்குது, பட் ஆனால் நம்ம க்ரோத் இல்லை. ஃப்யூச்சர் அதாவது ஒரு ஜாபில் வந்து நம்ம ப்ளேஸ் ஆகிறோம் அப்படின்னா வந்து நம்ம ஃப்யூச்சரை வந்து நம்ம அதையும் வந்து திங்க் பண்ணணும். ஜஸ்ட் வந்து நம்ம இப்போ என்ன சேலரி வாங்குகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போக முடியாது. ஸோ அப்போ நான் வந்து என்ன ஃபீல்டில் நம்ம போகலான்டே எனக்கு முதல்ல ஒரு சந்தேகமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நான் வந்து பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஃபார்மசி பேக்ரவுண்ட்லேருந்து வரேன். ஸோ என்னால் வந்து நான் எப்படி அடுத்த ஒரு ஃபீல்டுக்குள்ளே போகிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து எனக்கு ஃபார்மசி பேக்ரவுண்ட்னால் நான் எந்த ஒரு ஃபீல்ட்லேயும் வந்து என்னால் என்ட்ரி பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து அப்போது ஒரு சில பேர் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி சேஃப்டின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, இது எல்லா இதுலேயும் வந்து அப்ளிகபிளாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பேசிக்காக சேஃப்டினா எனக்கு என்னென்னு தெரியாது. நான் வந்து அதை பற்றி ஏன்னா வந்து நம்ம சரௌண்டிங் சர்க்கிளில் யாருக்குமே வந்து சேஃப்டி ஆஃபீஸர்னு ஒரு ஜாப் இருக்குது, ஒரு ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. மேக்ஸிமம் வந்து தெரிய வாய்ப்பில்லை. மேபி உங்கள் பிரதர்ஸோ உங்கள் சிஸ்டர்ஸ் யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, கொலீக்ஸு இல்லை உங்களுக்கு வேண்டியப்பட்டவங்க யாராச்சும் வேலை பார்த்துருந்தா தெரியும். நான் அந்த மாதிரி பேக்ரவுண்டில் எனக்கு யாருமே கிடையாது. நான் அந்த ஒரு திங்கிங்கே எனக்கு கிடையாது. ஸோ நான் வந்து ஒரு சில அகாடமிஸ்க்கு வந்து கால் பண்ணால் அவங்க ரெஸ்பான்ஸே வந்து எனக்கு அதாவது நான் வந்து ஃப்ரெஷர். ஸோ எனக்கு எந்த மாதிரியா கோர்ஸ் பண்ணணும் எந்த ஒரு ஐடியாவுமே வந்து யாருமே சொல்லலை. அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து M2I அகாடமிக்கு வந்து அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணாங்க. அவங்க வந்து கும்பகோணம். ஸோ அவங்க வந்து மயிலாடுதுறைண்டு அதில் வந்து மயிலாடுதுறையில் வந்து அவங்களுக்கு ஒரு அகாடமி இருக்குது, துபாயிலையும் வந்து அவங்களுக்கு ஒரு அகாடமி இருக்குது. ஸோ அவங்க மூலியமாக வந்து முகமது அலி ஜின்னா அப்படின்னு சொல்லிட்டு M2I அகாடமியோட ஃபவுண்டர், அவங்க நம்பரை தான் நான் வாங்கி அவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து நான் இதை ஃபுல்லாக வந்து என்னோட குவாலிஃபிகேஷன், நான் எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வரேன் எல்லாமே நான் வந்து அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன். அப்போ அவங்க சொன்னாங்க, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி UK பேஸில் நம்ம ஒரு நெபோஷன் ஒரு கோர்ஸ் பண்ணுறோம், நீங்கள் அது கூட ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக ஒரு ஐயோஷன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் கெரியரை வந்து நீங்கள் டோட்டலாக சேஞ்ச் பண்ணுறீங்க, உங்கள் ப்ரொஃபஷனை வந்து நீங்கள் டோட்டலாக சேஞ்ச் பண்ணுறீங்க, கண்டிப்பாக ஹெல்ப் ஆகும். நான் இதுக்கு முன்னாடி கேட்ட எங்கேயுமே வந்து எனக்கு இந்த டீட்டெயிலிங்கோட எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. ஸோ அப்போ M2I அகாடமியோட அந்த டீமோட நம்பரு அவங்க கொடுத்தாங்க. முகமது அலி ஜின்னா பாய் வந்து அவங்க டீம் மெம்பர்ஸை கொடுத்தாங்க. அப்போ டீம் மெம்பர்ஸோட நம்பரை வந்து நான் வாங்கினதுக்கப்புறம் நான் கால் பண்ணுறேன். அதாவது நம்ம ஒரு பிரதராக வந்து அவங்க கால் பண்ணும்போது அந்த டீமில் வந்து ஒரு பிரதராக நம்மளுக்கு என்ன ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியுமோ, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட வந்து நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அவங்க வந்து யாருமே வந்து பதில் வந்து நம்ம கேட்குற பதில் வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க. நம்ம கொஸ்டின் பண்ணுறோம்னா அவங்களுக்கு ஆன்சர் பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கம்பல்சரியுமே வந்து அவங்களுக்கு கிடையாது. ஸோ நான் வந்து கொஸ்டின் கேட்குறேன், அவங்க வந்து அஸ் அ பிரதராக
அவங்களுக்கு நம்ம என்ன சொல்ல நம்ம சைடில் அவங்க சைட்லேருந்து என்ன சொல்லணுமோ அதை ஃபுல்லாக என்கிட்ட சொன்னாங்க. அந்த டீட்டெயிலிங் பண்ணாங்க. டீட்டெயிலிங் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஓகே, நம்ம பண்ணால் இந்த இன்ஸ்டியூட்டில் தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் பக்காவாக வந்து நான் வந்து மைண்டை வந்து செட் ஆகிட்டு, ஸோ அதுக்கடுத்து நான் ஃபர்தராக வந்து நெபோஷை வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். இங்கே துபாய் பிரான்ச்சில் நான் வந்து ஒரு சேஃப்டி கோர்ஸ் வந்து நான் பண்ணுறேன். அப்போ நெபோஷ் வந்து பண்ணும்போது டீச்சிங் மெத்தட்னு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, நம்மளை வந்து ஒரு கேர் எடுத்து நம்மளுக்கு வந்து என்ன வேணும், நம்மளுக்கு ஸ்டடி மெட்டீரியல் புக்கு கொடுத்து அதை ஃபுல்லாக வந்து நீங்கள் டெய்லி வந்து நம்மளை வந்து ஃபாலோ பண்ணி டெய்லி வந்து டெஸ்ட் பேப்பர்ஸு மோக்கு அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு டெஸ்ட் பேப்பர் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்குள்ளே டீகோட் பண்ணுற ஆன்சரு எல்லா மெத்தடுமே சொல்லி கொடுத்து, அடுத்து அதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுன்னு சொல்லி கொடுத்து நம்மளுக்கு அவங்களே ஒரு மாடல் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணி ஒரு எக்ஸாமுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணணுமோ அந்த எல்லாமே வந்து நம்மளுக்கு அவங்க பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நான் ஒரு டைம் வந்து நம்ம எக்ஸாம் டேட் வந்து 1 மந்த் கழித்து நம்மளுக்கு எக்ஸாம் டேட் வந்துச்சு. நான் அப்போ எக்ஸாம் எழுதுனா அல்ஹம்துலில்லாஹ் நான் வந்து கிளியர் பண்ணிட்டேன். நெபோஷை வந்து கிளியர் பண்ணதுக்கப்புறம் அதுக்கடுத்தது எனக்கு அந்த ஃபீல்டு மாறணும். இப்போ வந்து நான் நெபோஷ் வந்து பண்ணிட்டேன். இப்போ நான் ஃபீல்டு மாறணும். ஸோ எப்படி மாறுறது, நம்ம சர்க்கிளில் யாருமே இல்லை. அப்போ அதே M2I அகாடமியை கால் பண்ணுறேன். ஏன்னா நான் அங்கே படித்தேன் அவ்வளோதான். பட் ஆனால் அவங்க நினச்சா அந்த மாதிரி நினச்சிருக்கலாம். பட் ஆனால் அவங்க நம்மளோட ஸ்டூடெண்ட் நம்ம M2I அகாடமிலேருந்து வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஒரு செமினார் வந்து அதாவது செமினார் ஹாலில் வந்து அவங்க ஒரு ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அப்போ வெளியே இருந்து அதாவது இங்கே 10-15 இயர்ஸாக வந்து இங்கே UAEயில் வந்து ஒரு சேஃப்டி ஆஃபீஸராக இருக்காங்க. அவங்க வந்து பல ஃபீல்டில் போயிருக்காங்க. அதாவது ஆயில் அண்ட் கேஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு, கிட்டத்தட்ட எல்லா ஃபீல்ட்லையும் போனவங்க. அப்போ இப்போ வந்து அவங்க வந்து பெரிய ஒரு மென்டாராக இங்கே சேஃப்டியில் வந்து நிறையா இதுக்கு வந்து அட்வைசராக இருக்காங்க. சேஃப்டி அட்வைசராக நிறையா MNC கம்பெனிக்கு அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள வச்சு நம்மளுக்கு ஒரு ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அதில் ஃபுட் அரேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு வந்து எல்லாருக்கும் ஷெட்யூல் அரேஞ்ச் பண்ணி எல்லாரும் ஒரு எப்படின்னா வந்து நம்மளை மாதிரி ஃப்ரெஷர்ஸு ஜாபில் இருக்கிறவங்க எல்லாருமே அங்கே வந்து ஆர்கனைஸ் பண்ணி மொத்த டீமுக்குமே அது வந்து எப்படி சொல்கிறது, அவங்க டீம் எல்லாருமே எஃபோர்ட்டு தான். நீங்கள் நினைக்கலாம் இது வந்து எப்படி இது இல்லாமா அப்படிங்கு, இது எஃபோர்ட் இல்லாமல் இங்கே வந்து UAE வந்து நாட் ஒன்லி ஃபார் வந்து 1 ஸ்டேட். UAEயில் வந்து 7 ஸ்டேட் இருக்குது. 7 ஸ்டேட்டில் இருந்துமே அவங்க ஆளை வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க இன்ஃபார்ம் பண்ணி எல்லாருமே வந்து அவங்க ஒன்றுபடுத்தினாங்க. எல்லாருமே வந்து அவங்க ஒரு செமினார் ஹாலில் வந்து எல்லாரையும் அவங்க ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி நான் கண்டக்ட் பண்ணி அதில் நான் சேஃப்டினா என்ன அப்படின்னு சொல்லி அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அடுத்து ஜாப் வந்து நான் ஃபர்தராக மூவ் ஆகணும். அவங்க இன்ஃபார்ம் பண்ணி எல்லாருமே வந்து அவங்க ஒன்றுபடுத்தினாங்க. எல்லாருமே வந்து அவங்க ஒரு செமினார் ஹாலில் வந்து எல்லாரையும் அவங்க ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி நான் கண்டக்ட் பண்ணி அதில் நான் சேஃப்டினா என்ன அப்படின்னு சொல்லி அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அடுத்து ஜாப் வந்து நான் ஃபர்தராக மூவ் ஆகணும். ஸோ அப்போ நான் பேசிக்காக வந்து நான் ஒரு மெடிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தேன். என்னோடய மெடிக்கல் ப்ரொஃபஷனில் வந்து நான் ஜாப் சர்ச் பண்ணேன். ஜாப் சர்ச் பண்ணும்போது எனக்கு 4 மந்த் ஆச்சு. ஸோ அதே M2Iயில் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஜாப் வந்து நான் மூவ் ஆகணும், எனக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, நம்மளுக்கு காண்டாக்டில் நிறையா பேர் இருக்காங்க, நம்ம சேஃப்டி ரிலேட்டடில் வந்து நம்ம நிறையா பேருக்கு வந்து நம்ம கிளைண்ட்ஸே இருக்காங்க, நான் அவங்கக்கிட்ட ரெஃபர் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரியா எனக்கு ஒரு கம்பெனியில் வந்து ரெஃபர் பண்ணாங்க. நான் இன்டர்வியூ போனேன். இன்டர்வியூ போயிட்டு அங்கே செலக்ட் ஆனதுக்கப்புறம் அப்படியே எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்டல், நான் என்ன நினச்சனோ அந்த மாதிரி அதாவது நீங்கள் நினைக்கலாம் சேஃப்டி ஆஃபீஸர் இவன் என்ன லைனுக்கு போக முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு கம்பெனி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. இப்போ அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஒரு ஃபார்மசி ஃபீல்டில் உள்ளவன், நான் அங்கே சேஃப்டி ஆஃபீஸராக நெபோஷ் பண்ணி நான் வந்து கோர்சஸ் பண்ணி நான் அதில் வந்து ஒரு சேஃப்டி ஆஃபீஸராக நான் அவங்களுக்கு போனேன். ஸோ நீங்கள் இங்கே UAEயில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா ஃபீல்டுமே, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன், இண்டஸ்ட்ரியல் எல்லா ஃபீல்டுமே வந்து ஆஸ் அ சேஃப்டி ஆஃபீஸர் இல்லாமல் ஒரு ஜாப் வந்து மூவ் ஆன் ஆகாது. ஒரு ஜாப் வந்து நம்மளுக்கு
கொண்டு போக முடியாது. ஸோ கம்பல்சரி இங்கே சேஃப்டிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் சேஃப்டி ஆஃபீஸர்னு ஒருத்தவங்க எல்லா கம்பெனிலையும் மஸ்ட்டாக வந்து ஒருத்தவங்கள வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஸோ அப்படி அந்த ஃபீல்டில் நான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் போனதுக்கப்புறம் எனக்கு வந்து அதாவது நான் இதுக்கு முன்னாடி என்னோட குவாலிஃபிகேஷன் ப்ரொஃபஷனலில் நான் பார்த்ததை விட இந்த சேஃப்டி ரிலேட்டட் ப்ரொஃபஷனலில் எனக்கு அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ஒர்க் வந்து அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபைடு. எனக்கு கீழே அதாவது என்னோட சைட்டில் அரௌண்ட் 150 லேபர்ஸ், அவங்க 150 லேபர்ஸ், 10 இன்ஜினியர்ஸ், 20 or 40 சூப்பர்வைசர்ஸ் எல்லாரையும் வந்து என்னோட அண்டரில் தான் சேஃப்டி அப்படின்னு பார்த்தா நான் அந்த சைட்டுக்கு வந்து நான் தான். ஸோ அவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்து சேஃப்டி ரிலேட்டடில் என் அண்டரில் தான் எல்லாருமே. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் வந்து நான் போவேன். எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன் சிவில் ஒர்க் இருக்கும், மெக்கானிக்கல் ஒர்க் அங்கே போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா டோட்டலி நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாத மாதிரி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதில் கேதர் பண்ணுவோம். ஸோ அதுக்கடுத்து எனக்கு 2வது கம்பெனி வந்து நான் வந்து இந்த மாதிரி M2I அகாடமியில் நான் காண்டாக்ட்லேயே தான் இருப்பேன். ஸோ அந்த மாதிரி காண்டாக்ட் பண்ணும்போது அவங்கள்ட்ட சொன்னேன், இந்த மாதிரியா வந்து 2 years ஆச்சு, நான் வந்து அடுத்த கம்பெனி மூவ் ஆகி போகலாம்னு இருக்கேன். நீங்கள் M2I அகாடமி டீம்கிட்ட வந்து நான் கேட்கும்போது அவங்க ஒரு சஜஷன் சொன்னாங்க, கண்டிப்பாக மூவ் ஆகலாம். பட் ஆனால் வந்து சேஃப்டிங்கிறது ஒரு இது மட்டும் இல்லை, நிறையா கோர்சஸ் இருக்குது, ISOங்கிறது இருக்குது, நிறையா வந்து சேஃப்டிங்கிறது வந்து எப்படின்னா நம்ம ஒரு ஃபீல்டுக்குள்ளே போனோம்னா நம்ம வந்து நிறைய வந்து எஜுகேட் பண்ணணும். எஜுகேட் பண்ணால் தான் நம்ம வந்து இந்த ஃபீல்டில் வந்து சர்வே பண்ண முடியும். ஏன்னா வந்து இந்த ஃபீல்டு வந்து எப்படின்னா ரொம்ப 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 நம்மளோட ஹேண்டில் தான் நிறையா வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ நம்ம நிறையா வந்து தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்குது. அப்போ நான் M2I அகாடமியில் போயிட்டு அங்கே ISO கோர்சஸ் இருந்துச்சு. ஸோ அந்த ரிலேட்டடில் கொஞ்சம் நான் ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கம்பெனி மூவ் ஆனேன். இந்த மூவ் ஆன் பண்ணும்போது என்னோடய 2வது கம்பெனி வந்து என்னென்னா இன்ஃப்ரா. ஸோ சேம் இன்ஃப்ரான்னா எனக்கு வந்து கம்பெனி எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் கார் கொடுத்துருக்கு. எனக்கு வந்து நீங்கள் காரு ப்ளஸ் வந்து எனக்கு அகாமடேஷன் கொடுத்துருக்கு, கம்பெனி ப்ரொவைட் பண்ணியிருக்கு. எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே வந்து சாட்டிஸ்ஃபைடாக எனக்கு இந்த கம்பெனி வந்து 2வது கம்பெனி போகும்போது எனக்கு எல்லாமே கிடச்சிச்சு. ஸோ எனக்கு 2வதாக கிடச்சதுக்கப்புறம் என்னோடய ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா அதே ரெஸ்பான்சிபிள் தான். நம்ம சிவிலில் வந்து அதாவது சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். இன்ஃப்ராங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட். இன்ஃப்ராங்கிறது ரோடில் வந்து நம்ம வந்து ரோட்டில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரியா இருக்கும். அதாவது UAEயில் வந்து ரோட்டில் வந்து என்னோடய மேஜர் ஒர்க் வந்து என்னோடய ஸ்கோப் ஆஃப் ஒர்க் என்னென்னா பைப்லைன் பண்ணுறது. ஸோ அந்த பைப்லைன் ஒர்க் வந்து அது டோட்டலி டிஃப்ரெண்ட். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுக்கும் இதுக்கும் டோட்டலி டிஃப்ரெண்ட். பட் ஆனால் சேஃப்டிங்கிறது ஒரு ப்ரொஃபஷனல் தான். நீங்கள் வந்து ஒரு சிவிலாக இருக்கலாம், நீங்கள் வந்து ஒரு மெக்கானிக்கலாக இருக்கலாம், நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரிக்கலாக இருக்கலாம். இது எல்லாமே வந்து நீங்கள் அந்த ரிலேட்டடில் மட்டும்தான் உங்களால் போக முடியும். ஆனால் நம்ம சேஃப்டி வந்து எல்லா ப்ரொஃபஷன்லேயும் நம்ம போகலாம். ஸோ நான் அதனால் வந்து நான் இன்ஃப்ராவுக்கு வந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஒரு பேக்கேஜ், நல்ல ஒரு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக எனக்கு வந்து அவ்வளோ ஒரு மூவ் ஆன் ஆச்சு. ஸோ இது எல்லாமே வந்து இது M2I அகாடமி முகமது அலி ஜின்னா பாயை நான் மீட் பண்ணலை, நான் அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணேன்னா எனக்கு கண்டிப்பாக இந்த ஒரு ப்ரொஃபைல் வந்து கிடச்சிருக்குமா, இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் எனக்கு கிடச்சிருக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு ஒரு சந்தேகம் தான். ஸோ அதே போல் தான் M2I அகாடமியும் அதில் M2I அகாடமியில் உள்ள டீம் மெம்பர்ஸும் அவ்வளோ நான் இப்போ இந்த நேரத்தில் நான் இதுக்கு முன்னாடி வந்து அவங்க மீட் பண்ணி எவ்வளோ பேசியிருக்கேன். பட் ஆனால் இந்த நேரத்தில் நான் அவங்கள்ட்ட சொல்கிறது என்னென்னா ரொம்ப தேங்க்ஸ் பை முகமது அலி ஜின்னா பாய்க்கும் அவங்களோட டீமுக்கும் வெரி 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 தேங்க்ஃபுல்லி ஃப்ரம் மை சைட். I hopeful do your continuity for this kind of activity for everyone to awareness the everyone for the HSE field. Hopefully you make it for the new members, for the members to add the HSE field in future. Inshallah I will be dua for you and your teams. Inshallah we will, let's see.